Hello students, welcome to Solve Math YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the revised syllabus 2020ல இப்ப ரிவைஸ் பண்ணிருக்காங்க syllabus மேக்ஸ்ல 10th maths algebra graph பார்க்க போறோம். exercise 3.15 மொத்தம் டோட்டலா எவ்வளவு graph இருக்குன்னா exerciseல 6 problems இருக்கு. எக்ஸாம்பிள்ல 4 problems இருக்கு. மொத்தம் டோட்டலா 10 problems இருக்கு. இந்த 10 graphல கண்டிப்பா ஒரு graph பப்ளிக்ல கேட்பாங்க. very important. இந்த நீவா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே அதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். First question பாருங்க. A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the marked price and the discount. Hence find the marked price when a customer gets a discount of rupees 3250 from the graph. Second question, the discount when the marked price is rupees 2500. இப்போ क्वेश्चंस என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஷாப்ல அங்க ஒரு ஆஃபர் போடுறாங்க. என்ன ஆஃபர்னா ஃபிளாட் ஆஃபர் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலும் என்னது எந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணாலும் 50% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க. அப்ப 50% டிஸ்கவுண்ட் என்ன 100 ரூபாய்க்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறோம்னா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 50 ரூபாய் மட்டும் தான் வாங்கிப்பாங்க. அதான் டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட். இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து when a customer gets discount of rupees 3250 discount கிடைச்சதுன்னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கிராஃப்ல இருந்து நம்ம கிராஃப் போட்டதுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிக்கணும். the discount when the market price is rupees 2500. மார்க்கெட் பிரைஸ் 2500 இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க क्वेश्चन. இதை நம்ம கிராஃப் வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ட் வேரியேஷன் என்ன இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன ரெண்டு டாபிக் பார்க்கணும். இப்போ டைரக்ட் வேரியேஷனா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் இந்த சம் எடுத்துக்கங்க. let x be the market price and y be its discount. இப்போ மார்க்கெட் பிரைஸ் நம்ம எடுத்துக்கிறேன் x ன்னு எடுத்துக்கிட்டேன், டிஸ்கவுண்ட் y ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க்கெட் பிரைஸ் நம்மளா சூஸ் பண்றோம். ஒரு திங்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணா 1000 பர்ச்சேஸ் பண்றாருன்னு வெச்சுக்க. அவருக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்? 500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏன்னா 50%. 2000 னா 1000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3000 னா 1500, 4000 னா 2000 டிஸ்கவுண்ட், 5000 னா 2500, 6000 னா 3000, 7000 னா 3500. ஏன்னா 50% டிஸ்கவுண்ட். அதனால அப்போ x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட்டிங் ஏ டேபிள் ஃபர்ஸ்ட். இப்போ இது வந்து வேற டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ x வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாருங்க. 1000 2000 3000 x increases as well as y increases. y increase ஆகுது டிஸ்கவுண்டும் 500 1000 1500. அப்படி x இன்க்ரீஸ் ஆக y இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் இருந்தால் அதுக்கு பேர் தான் டைரக்ட் வேரியேஷன் அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ரியல் லைஃப் சிச்சுவேஷன் எடுத்துங்க. இப்போ இன்கம் நமக்கு அதிகமாக வந்துன்னு வச்சுங்க, எக்ஸ்பெண்டிச்சர் அது தகுந்த மாதிரி செலவு அதிகமாக இருக்கும். இன்கம் அதிகமாக இருந்ததுன்னா செலவு அதிகமாக இருக்கும். அப்போ அது டைரக்ட் வேரியேஷன். இன்கம் குறைச்சலாக வந்துன்னா செலவு கம்மி பண்ணிப்போம். அப்போ அதுதான் டைரக்ட் வேரியேஷன். இந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் அது டைரக்ட் வேரியேஷனாக இருக்கும். அப்போ இந்த கிராஃபை பார்க்கும்போது இந்த டேபிளை பார்க்கும்போது ஃப்ரம் த டேபிள் we found that as x increases y also increases. x increase ஆகுது, y increase ஆகுது. அப்போ thus the variation is a direct variation. அப்போ என்ன வேரியேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். அப்போ let y equal to kx. இதான் ஃபார்முலா. அதாவது டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் y is directly proportional to x ன்னு இருக்கும். y is directly proportional to x. நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது ஈக்குவல் போடும்போது நான் சம் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். y equal to kx அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன். இது k னா என்னன்னா where k is a constant of proportionality. k என்னது? constant of proportionality. proportionality constant தான் k ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்மளே எடுத்துக்கிட்டோம் proportional வச்சு. இப்போ k ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. k equal to நான் ஒரு x அங்க போகும்போது நான் டிவைட் ஆகும். இப்போ k equal to y by x. y னா டேட்டா என்ன இருக்கு? 500 1000 இருக்கு. அப்போ 500 by 1000. அப்புறம் 1000 by 2000. இது 1000 by 2000. 1500 by 3000 etc. and so on. அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்டா கேன்சல் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 1/2 ன்னு வரும். 500 1 டைம் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1/2 அப்படின்னு வந்துரும். that is k equal to 1/2. very important. k கண்டுபிடிச்சா இது பேர் தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. k கண்டுபிடிச்சாச்சு. plot the points 1000, 500, 2000, 1000, 3000, 1500, 4000, 2000, 5000, 2500, 6000, 3000 and 7000, 3500. therefore y equal to இந்த k வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y equal to 1/2x ன்னு வந்துரும். இந்த y equal to 1/2x ஆக்சுவலா என்ன ஈக்குவேஷனா? லீனியர் ஈக்குவேஷன். லீனியர்னா ஸ்ட்ரைட் லைன் அர்த்தம். y equal to 1/2x is form a straight line graph. இது பேர் என்னது? ஸ்ட்ரைட் லைன். நம்ம கிராஃப் வரையும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும் இந்த கிராஃப். இப்போ பாருங்க, இப்போ சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் கிராஃப் வரையணும். இப்போ draw the graph. கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க பாருங்க. 1 செகண்ட். இப்போ கிராஃப் பாருங்க. கிராஃப் எப்படி வரையணும்னா
இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. ஓகே, ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்கேல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, ஸ்கேல் பாருங்கள். ஸ்கேல் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000 யூனிட்ஸ். 1000 யூனிட்ஸ், ஏன்னா 1000 நம்ம எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்னா மார்க்கெட் ப்ரைஸு, ஒய்னா என்னது டிஸ்கவுண்ட்டு. இப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ். 500 எடுத்துக்கிட்டோம் டிஸ்கவுண்ட்டு. ரெண்டுமே யூனிட்ஸ் பார்த்துங்க தான் ஸ்கேலு. இப்போ வேறு கிராஃப் பாருங்கள். இது ஆர்ஜின், இது 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000. இங்கே பாருங்கள் டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா 500, 1000, 1500, 2000, 2500 and so on. இது ஒய் டேஷு, இது எக்ஸ் டேஷு. இது மார்க்கெட் ப்ரைஸு, இது டிஸ்கவுண்ட்டு. எக்ஸ் ஆக்சிஸை மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம், ஒய் ஆக்சிஸை டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ கிராஃப் பிளாட் த பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 1000, 500 அதான் பிளாட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 1000 எக்ஸில் 1000 பார்க்கணும், ஒய்யில் 500 நேராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பாயிண்ட்டு. 1000, 500. இது எக்ஸ் ஆக்சிஸில் 2000, 1000. 2000 எக்ஸு நேராக 2000க்கு நேராக அங்கே 1000க்கு நேராக பாயிண்ட் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் பாருங்கள் 3000, 1500 அடுத்த தேர்ட் பாயிண்ட் தான். 3000க்கு நேராக 1500 நேராக ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் 4000, 2000. அடுத்து 5000, 2500. அப்புறம் 7000, 3500. ஓகே, எல்லாத்தையும் பாயிண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட் 7 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ளூ கலர் உள்ளதெல்லாம் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட், ரெட் கலர் உள்ளதெல்லாம் ஆன்சர் பாயிண்ட். இப்போ ப்ளூ கலர் உள்ள பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, அது எல்லாத்தையும் வச்சு நான் ஸ்கேலை வச்சு ஒரு லைன் நேராக வரைஞ்சிடும். இதுதான் ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். y = 1/2 எக்ஸ்னு எழுதிடும். y = 1/2 எக்ஸ். இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் பார்ட்டுக்கு வாங்க. இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? 7 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்கேலை வச்சு நம்ம ஆர்ஜின்லேருந்து ஒரு போட்டு ஏரோ மார்க் போட்டோன்னு போயிட்டே இருக்கும். நம்ம 7 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம், அதனால் அதோட எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். இப்போ ஆன்சர் கொஸ்டின் பார்ட்டுக்கு வாங்க. கொஸ்டின் பார்ட் என்ன கொடுத்து கேட்டிருக்காங்கன்னா, த மார்க்டு ப்ரைஸ் வென் ஏ கஸ்டமர் கெட்ஸ் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹3250. அதாவது டிஸ்கவுண்ட் வந்து 3250 கிடச்சிதுன்னா கஸ்டமருக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம கிராஃப்லேருந்து பார்க்க போகிறோம். 3250 இருந்ததுன்னா இது டிஸ்கவுண்ட். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? இப்போ 3020 ஒய் ஆக்சிஸில் பாருங்கள். 3250 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3000க்கும் 3500க்கும் இடையில தான் 3250 இருக்கும். இதனால் இங்கே தானே இருக்கும், இருக்கு பாருங்கள், ரெண்டுக்கு மிடில். அதுக்கு நேராக பாருங்கள். நேராக பார்க்கும்போது அதுக்கு நேராக கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள். கீழே என்ன இருக்குது? 6000க்கும் 7000க்கும் மிடில் இருக்குது. அப்போ 6500. அப்போ 3250 இருந்ததுன்னா அதுக்கு நேராக கிராஃபில் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது? 6500 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வந்துடுங்க? 6500. அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிளியர்லி ஃப்ரம் த கிராஃபில் தான் போடுறோம். when the market price is ₹2500. மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 2500 நேராக பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இங்கே தானே வரும். 2500 லைஸ் பிட்வீன் 2000 and 3000. அதுக்கு மிடில் இருக்கும். இதுக்கு நேராக மேலே பாருங்கள். அதுக்கு நேராக டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 1000க்கும் 1500 மிடில் இருக்குது. இப்போ 1000ம் 1500 மிடில் என்ன இருக்கும்? 1250 இருக்கும். அது 1250. அப்போ 1250. இப்போ தான் ஆன்சர். அங்கே தான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2500, 1250. இது ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் வேல்யூ தான் எழுதணும், செகண்ட் ஒய் வேல்யூ. அங்கேயும் அதே மாதிரி தான். 6500 to 3250. 3250 இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 6500. நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டுக்கு. செகண்ட் என்ன கொடுத்துறாங்க? மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இருக்கும்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்கும்? டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்கும்? 1250 கிடைக்கும். இப்போ நம்ம அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே ஆன்சர் வந்துட்டு பாருங்கள். ஓகே, சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் கிராஃப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃபு. இந்த டாப்பிக்கில் மொத்தம் 10 சம்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஒவ்வொரு சமயம் ஒரு நாளைக்கு 2 சம் பார்த்தீங்கன்னா 5 டேஸில் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.